السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولو الألباب. صدق الله مولانا العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم، أو كما قال عليه الصلاة والسلام. நிகரில்லா வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கு வான்வில்லா புகழடைத்து அவ்விறையோனின் சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது, அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இன்னும் இங்கே வர இருக்கிற அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கெல்லாம் ஈமானை, இஸ்லாத்தை நசீபாக்கி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தினர்கள் என்கிற பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் குழந்தை செல்வங்களை தந்திருக்கிறான். அது ஒரு பெரிய பாக்கியம். திருமணம் முடிந்த பிறகு குறைந்தது ஒரு வருடம் கடந்தவுடன் ஒருவேளை குழந்தை பிறப்பதற்கு தாமதம் ஏற்படுமையானால் நம் வழக்கில் என்ன இன்னும் குழந்தை பிறக்கலையான்னு கேட்பாங்க. குழந்தையை கணவன் மனைவி மட்டும் இல்ல, குடும்பத்தார்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான். எல்லோரும் அதை எதிர்பார்க்கிறோம், அதை பற்றி யோசிக்கிறோம். தாமதமானால் அதற்கான ஏற்பாடுகள் என்னவோ எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம். ஏனால் வாழ்க்கையில் அது ஒரு இன்பம். குழந்தை செல்வம் என்பது ஒரு பெரிய இன்பம், அது ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே அதை பற்றிய ஒரு தனி கவனம் நாம் செலுத்துகிறோம். கொடுத்த பிறகு அந்த குழந்தைகளின் மீது நமக்குரிய கவனம் என்ன? உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், அல்லாஹ் நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் என்றால் அந்த குழந்தைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையா இல்லையா? எந்த பெற்றோராவது என் பிள்ளை ஒரு பெரிய ரவுடி அப்படின்னு பெருமை அடிப்பாங்களா? அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன் அப்படின்னு எந்த பெற்றோருக்காவது சந்தோஷம் இருக்கா? இப்படி இருக்கிறானே என்று வருத்தம் தான் இருக்கும்.
நம்மிடத்தில் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் இந்த குழந்தை என்பவர் அடுத்த தலைமுறைக்கு சொந்தமானவர். அல்லாஹு தஆலா ஆரம்பமாக உலகத்தை படைக்கும் போது மலக்குமார்களிடத்தில் ஒரு தகவலை சொன்னான் என்பது நமக்கெல்லாம் தெரியும். உலகத்தில் நான் ஹலீஃபாக்களை உருவாக்கப் போகிறேன். உலகத்தில் ஹலீஃபாக்களை உருவாக்கப் போகிறேன். மலக்குமார்கள் கேட்டாங்க, அத்தஜாலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, அவர்களையா நீ பூமியில படைக்க போற? பூமியில அவங்க குழப்பத்தை விளைவிப்பார்கள், இரத்தத்தை எல்லாம் போட்டுவார்கள், அவர்களையா நீ பூமியில உருவாக்க போற என்று மலக்குமார்கள் இறைவனிடத்தில் ஐயம் காட்டினார்கள், ஐயம் தெரிவித்தார்கள். அவர்கள் கேட்டது கேள்வி அல்ல, அது ஐயம். இப்ப அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் படைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். இதில் அல்லாஹு தஆலா ஹலீஃபாவை உருவாக்க போகிறோம் என்று சொன்னானா இல்லையா? ஹலீஃபா என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஹலீஃபா என்றால் வாழையடி வாழையாக வரக்கூடிய தோன்றல்களுக்கு தான் ஹலீஃபா என்று சொல்வார்கள். பிரதிநிதினு சொல்வோம், அந்த அர்த்தம் இங்கே பொருந்தாது. ஹலீஃபாக்கள், ஹலீஃபா என்றால் அதற்கு இன்னொரு அர்த்தம், வாழையடி வாழையாக வரக்கூடியவர்கள், அவர்களை நான் உருவாக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். நமக்கு பிறகு நம்ம பிள்ளை, நம் பிள்ளைக்கு பிறகு நம்ம பேர பிள்ளைகள், அதற்கு பிறகு கொல்லு பேர பிள்ளைகள், இப்படியாக வருதா இல்லையா? வாழையடி வாழையாக வரக்கூடிய சமூகத்தை உருவாக்கப் போகிறேன் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொன்னார். இன்றைக்கு நாம் இதிலிருந்து யோசிக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஹலீஃபாக்கள், தந்தை என்றால் தந்தையுடைய ஹலீஃபா யாரு? பிள்ளைதான். பிள்ளையை பிள்ளை என்று பார்ப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்முடைய பரம்பரை என்றும் நம்முடைய அடுத்த தலைமுறை என்றும் நம்முடைய பிரதிநிதி என்றும் பார்ப்பது நமக்கு மிக முக்கியமானது. ஏன்னா நம்ம இடத்துல நம்ம பிள்ளை வந்து நிக்கணும். ஒரு தந்தை என்ன வேலைய குடும்பத்துல செஞ்சாரோ அந்த வேலைய அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நம் பிள்ளைகள் அதை செய்யணுமா இல்லையா? எல்லா விஷயத்திலையும் அது பொருந்தும். பள்ளிவாசலை ஒருவர் நிர்வகிக்கிறார், அடுத்த தலைமுறை அந்த தலைவர் அப்படியே இருக்க போவதில்லை. எப்படியோ அடுத்த தலைவர்கள் மாற வேண்டிய சூழலும் ஏற்படலாம். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? அடுத்த தலைவரை உருவாக்குறது நம்ம மேல கடமை. நம்முடைய இடத்தில் நம் பிள்ளைகளை நிறுத்த வேண்டும். நம் பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள், நம் பிள்ளைகளுக்கு என்ன நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம், பெற்றவர்கள் யோசிக்க வேண்டும். அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய நம் பிள்ளை எந்த நிலைமையில் இருக்கிறான், அவன் என்ன கற்றுக்கொண்டான், அவன் மீது நம்முடைய கடமை என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன? பிள்ளைகளை கவனித்து பராமரித்து சரியாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு. இது பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்கிறது கட்டாய கடமை. கட்டாய கடமை. சில காரியங்கள் இருக்குது, அது செஞ்சா நன்மை, விட்டா பாவம் இல்லை. செய்தால் நன்மை, விட்டால் பாவம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நோன்பு வைக்கிறோமா இல்லையா? நோன்பு வைக்கும் போது சஹர் சாப்பிடுவது என்பது சுன்னத். சஹர் சாப்பிடுறது சுன்னத்து. ஒருவேளை ஒரு சஹர் சாப்பிடலைன்னா அவர் குற்றவாளியாக ஆக மாட்டார். சஹர் சாப்பிடலன்னா குற்றவாளி ஆக மாட்டார். நோன்பு ஆட்டோமேட்டிக்கா உருவாயிடும், நோன்பு உண்டாகிவிடும், நோன்பு நோற்றவராக அவர் ஆகி விடுவார். சஹர் சாப்பிடுவது சுன்னத்து, விட்டால் குற்றவாளியாக ஆக மாட்டார். அப்படியே ஃபஜ்ர் தொழுகை எடுத்துக்கோமே, தொழுதால் நன்மை, தொழுகையை விட்டால் பெரிய குற்றவாளி. பிள்ளைகளை வளர்ப்பதில் நாம் ஏன் சரியாக வளர்க்கவில்லை என்றால் குற்றவாளி ஆகிறோம் என்றால், அந்த பிள்ளைகளை பொறுப்பாக வளர்க்கவில்லை என்றால், நாம் கபருக்கு போனதற்கு பிறகும் கூட நம் பிள்ளைகள் செய்கிற நன்மைகள் நமக்கு நன்மைகளாகவும், நம் பிள்ளைகள் செய்யக்கூடிய பாவங்கள் நமக்கு பாவங்களாகவும் கபருக்கும் வந்து சேரும் என்றால்,
அந்த பிள்ளைகளை சரியாக கவனித்து வளர்க்க வேண்டியது கட்டாய கடமையா இல்லையா? நம்முடைய பொறுப்பா இல்லையா? பிள்ளைகளை எந்த நிலைக்கு நாம் விட்டு செல்கிறோம் என்பதில் கவனம் தேவை. எப்படி வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதில் கவனம் தேவை. இன்றைக்கு மிக சாதாரணமாக நம் பிள்ளைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவன் என்ன செய்யறான், ஏது செய்யறான் இப்ப கவனிக்கிறது இல்லை. ஒரு நேரத்துல பாரம்பரியம் இருந்துச்சு. என்ன செய்யறோம், ஏது செய்யறோம் நம்ம பெற்றோர்கள் பார்த்து கவனித்த காலம் எல்லாம் மலையேறி போய்விட்டது. நிறைய பிள்ளைகள் இருந்தும் கூட அந்த பிள்ளைகளை எல்லாம் நாம் பாதுகாத்தோம், கொடுக்க வேண்டியதை கொடுத்தோம். இன்றைக்கு நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நம் சிந்தனையில இருப்பது என்ன தெரியுமா? சொத்து பத்துக்கள் தான். என்னுடைய காலத்துக்கு பிறகு இந்த செல்வங்களை என் பிள்ளைகள் ஆளப் போகிறார்கள். பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய செல்வம் இது கிடையாது. பின்னால் அவங்க சம்பாதிச்சு கூட இதை விட சிறப்பான முறையில் அவங்க பணம் சேர்க்க முடியும், செல்வங்களை சேர்க்க முடியும். ஆனால் இதைத்தான் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று மறுமையை மறந்து உலகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் என்ன தேவை, என்ன சொல்லிக் கொடுக்கணும், எதை அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். முதல் பள்ளிக்கூடம் பெற்றோர்கள் இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு நம்ம 5 வயசுக்கு பிறகுதானே கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்னால் 5 வயது வரைக்கும் நம் பிள்ளைகள் நம் மடியிலே தானே தவிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி தவிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் பிள்ளைகளுக்கு நாம் மடியில் போட்டு என்ன சொல்லிக் கொடுத்தோம்? முற்காலத்தில் பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்பட்டார்கள்? முன்னோர்களின் வரலாறுகளை எடுத்து படித்து பார்த்தால் தெரியும். நபிமார்களை எடுத்து பார்த்தால் எந்த நபிமார்களும் தான் மரணிப்பதற்கு முன்னால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யாமல் இருந்தது கிடையாது. நமக்கு எப்ப மௌத்து வரும்னு தெரியாது, நபிமார்களுக்கு தெரியும். தான் எப்ப மௌத்தா போக போறோம்ங்கிறது நபிமார்களுக்கு அது முன்னறிவிப்பு செய்யப்படும், நபிமார்களுக்குரியது. அதல்லாமல் நல்லடியார்கள் என்கிற பட்டியலில் இருப்பவர்களுக்கும் சொல்லித்தரப்படும். நபிமார்கள் எல்லோரும் தன் பிள்ளைகளுக்கு அவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்னதாக அவர்களிடத்தில் உட்கார்ந்து பேசுவார்கள். ஒரு முக்கியமான விஷயம், சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சூரா பக்ராவில் 133வது வசனத்தில் சொல்லும் பொழுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் நெருங்கிய போது, இது காலலி பனீஹி பிள்ளைகளிடத்தில் அவர்கள் கேட்டார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, பிள்ளைகளே என்னுடைய மௌத்துக்கு பிறகு, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள்? யாரை நீங்க வணங்க போறீங்க? அவங்க சொன்னாங்க, ஆலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹ வாஹிதா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் 12 நபர்களும் சொன்னார்கள், பாப்பா உங்களுக்கு பிறகு உங்களுடைய இறைவனான அந்த இறைவனை, உங்களுடைய இறைவனான அந்த இறைவனை, உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறைவனான அந்த இறைவனை, உங்களுடைய இறைவன் உங்களுடைய தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையான பாட்டனாரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களெல்லாம் யாரை இறைவனாக வணங்கினார்களோ அவர்களையே நாங்களும் வணங்குவோம், நாங்கள் அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக இருப்போம் என்று பிள்ளைகள் எல்லாம் தந்தையிடத்தில் சொன்னார்கள். நாம் நம் பிள்ளைகளிடத்தில் ஒப்படைப்பதாக இருந்தால் எதை ஒப்படைப்போம், எதை பற்றி கேட்போம், எதை பற்றி பிள்ளைகளுக்கு எத்தி வைப்போம்? இங்க இந்த சொத்துக்கள் இருக்குது, இது எதெல்லாம் இந்த பேர்ல இருக்கு, எல்லாத்தையும் இப்படி மாத்தணும் அப்படி மாத்தணும், இத்தனை கடமைகள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு என்று உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வசியத்தாக செய்யக்கூடும். நபிமார்களிடத்திலிருந்து இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம் பிள்ளைகளை வணக்கவியல் ரீதியாக எங்கே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறோம்? நம் பிள்ளைகள் தொழுகையாளியாக இருக்கிறாங்களா? குர்ஆன் நல்ல ஓத தெரிஞ்சவங்களா இருக்காங்களா? மார்க்க விஷயங்களில் என்ன தகுதி பெற்றிருக்கிறார்கள் நம் பிள்ளைகள்? நன்கு யோசித்து பாருங்கள். நாம் நம்முடைய பிள்ளைகள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது தந்தை மௌத்தாகி விடுகிறார், யதார்த்தம் தானே? தந்தை மௌத்தாகி விடுகிறார்.
கண்ணுக்கு முன்னால் என்னவோ நம் நாலு பிள்ளைகளும் ஒற்றுமையாக இருந்ததை பார்த்திருக்கிறோம். மௌத்துக்கு பிறகு சொத்துக்கு அடிச்சுக்கிறாங்களா இல்லையா? சொத்துக்கு அடிச்சுக்கிறாங்களா இல்லையா? சொத்துக்கள் சின்ன பின்னமாக சிதறி அடிக்கப்படுகிறதா இல்லையா? சொத்து வத்துக்களை கொடுப்பதல்ல நோக்கம். மார்க்கத்தை கொடுங்கள். மார்க்கம் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தீர்வு சொல்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம். நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அப்புறமா அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுவோம் அப்படிங்கிற மார்க்கம் அல்ல நம் மார்க்கம். நம்முடைய மார்க்கம் அடிப்படையிலிருந்து நகர்த்தக்கூடிய மார்க்கம். உங்கள் பிள்ளைகளுக்கு 7 வயது ஆனா தொலை சொல்லி ஏவுங்க, தொலை போடான்னு சொல்லுங்க. அவன் 10 வயதை அடைந்து விட்டால் அடித்து தொலை சொல்லுங்க. இவ்வளவு பெரிய அழகான ஒரு உபதேசம் நமக்கு. 7 வயசானா தொலை சொல்லணும், தொலை போன்னு சொல்லணும். 10 வயதானா அடித்து தொலை சொல்லணும். அதற்கு முன்னால் பெற்றோர்கள் தொழுகையாளியாக இருக்க, பெற்றோர்கள் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அதை செய்ய இதை செய்யணும் உபதேசம் செய்வது பெருசு இல்லை. உபதேசம் செய்வதற்கு முன்னதாக நாம் செய்து காட்ட வேண்டிய கட்டாயம் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கு. ஒரு புள்ளி விவரம் வேண்டாம், நாம் எடுத்து பார்ப்போமே. வாழ்க்கையில இதை செய்ய அதை செய்யணும் சொல்லவே வேணும். தொழுவுன்னு சொல்லாதீங்க, வீட்டுல நீங்க தொழுது காட்டுங்க. இஹ்லாஸாக நீங்கள் செய்து காட்டுங்கள். பிள்ளைகள் அதை பார்ப்பார்கள். உள்ளத்துல மாற்றத்தை அல்லாஹ் கொடுப்பார். பிள்ளைகளும் தொழுகையாளியாக ஆகுவாங்க. இங்க நம்ம அம்மா தொலை போடா அஜருக்கு திட்டுவாரு அப்படின்னு அம்மா சீரியலை பார்த்துக்கிட்டு பிள்ளைய தொலை போ சொன்னா எப்படி அது எடுபடும்? நல்ல சமூகத்தை உருவாக்குவது வீட்டில் இருந்தல்லவா? பெற்றோர்களின் கடமை அல்லவா அது? 7 வயது ஆனால் தொழும்படி ஏவணும், 10 வயது ஆனா அடித்து தொலை சொல்லணும். இப்ப என்ன செய்யணும்? பெற்றோர்கள் தொழுகையாளியாக இருக்கணும். அடுத்து இதுல முக்கியமான நுட்பமான விஷயம் ஒண்ணு இருக்கு. 7 to 10 இதுல என்ன இருக்கு? 7 முதல் 10 வரைக்கும் ஒரு 3 வருஷ இடைவெளி இருக்கா இல்லையா? இந்த இடைவெளியில் தொழுகையினுடைய எல்லா சட்டத்தையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டோமா, இப்போ சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டே உட்கார்ந்து இருப்பான் 10 வயசுல. அப்ப அடிச்சு தொலை சொல்லணும், இது அதனுடைய சட்டம். நிலை அதுதான். 7 வயசுல தொலை போன்னு சொல்லிட்டு 10 வயசானா ஹதீஸ்ல இருக்கு அடிச்சு தொலை சொல்லணும், அது அடிச்சு விரட்டுறது அது அல்ல. இதில் நுட்பம் அதுதான் இருக்கிறது. 7 முதல் 10 வரைக்கும் நீங்கள் அந்த பிள்ளைகளை சரியாக பாதுகாத்து பராமரித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து எல்லா சட்டத்தையும் ஏற்றியதற்கு பிறகு சட்டம் தெரிந்து வீட்டில் உட்கார்ந்திருப்பான். அப்படி உட்கார்ந்திருக்கிற போது அடித்து தொலை சொல்வது அதுதான் நியாயம். நம்ம பெற்றோர்கள் அப்படி செய்யறது இல்லை. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அவசியமாக தேவைப்படுவது மார்க்க கல்வி. உலக கல்விக்காக 2 மணி நேரம் எடுத்து அவனுக்கு சமைச்சு ரெடியாக்கி எவ்வளவு பெரிய வேலைப்பாடுகள் நடக்குது. உலகத்தில் படிப்பது அவசியம், மார்க்கத்தை தெரிந்து கொள்வது கட்டாய கடமை. படிப்பு தேவை, உலக கல்வி என்பது தேவை. மார்க்க கல்வி என்பது கட்டாய கடமை. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் சென்று படிக்கிறார்களா இல்லையா? ஜனகன மன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்கிய விதாதா படிக்கிறாங்களா இல்லையா? தக்பீர் கட்டிட்டு படிச்சா கூடுமா? அதை கொண்டு தொழ முடியுமா? தொழுகைக்கு தேவையானது என்ன? சூரா ஃபாத்திஹா. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோமா? சரிவர அவன் ஃபாத்திஹா சூரா ஓத தெரியுமா? ஓத தெரியும் என்பது நமக்கு தெரியுமா என்றாவது நாம் கேட்டிருக்கிறோமா? படிப்பு என்பது அவசியம். உலக கல்வி இருக்குது, அது தங்கத்தை போல. உலக கல்வி இருக்க அது தங்கத்தை போல. எவ்வளவு தங்க வேண்டுமானாலும் அதுக்குரிய பணம் இருந்தா வாங்கிடலாம், அதுக்குரிய பணம் இருந்தா வாங்கிடலாம். ஆனால் மார்க்க கல்வி என்பது காற்றை போல. தங்கம் இல்லாம வாழ முடியும், காற்று இல்லாம வாழ முடியுமா? வெளியில அடிக்கிற காற்று இருக்கட்டும், மூச்சே ஒரு காற்று தானே. உயிரை போல மார்க்க கல்வி என்பது. பிள்ளைகளை உருவாக்குவதில் முதன்மையாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். முக்கியமான தகவலை சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன். அபுல் ஹசன் அலி நதுவி என்று நதுவத்துல் உலமா லக்னோவில் இருக்கக்கூடிய பிரபலியமான ஒரு அரபிக் கல்லூரி, அந்த கல்லூரியினுடைய ஆசான் அவர்கள் தான் அந்த கல்லூரியின் நிறுவனர்.
அவர்கள் எழுதிய கிதாபுகள் தான் அரபு நாடுகளிலும் பாடமாக எடுக்கப்படுகிறதுங்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு அறிஞர் அவங்க. அவங்களுடைய கிதாபுல ஒரு தகவல் சொல்கிறார்கள், மஹல்லாவினுடைய கடமை, அந்த மஹல்லாவினுடைய இமாமின் கடமை, அந்த மஹல்லாவினுடைய நிர்வாகத்தின் கடமை, அதற்கு மேலாக பெற்றோரின் கடமை அவனுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதே, மக்தபு மதரசாவிற்கு பள்ளியோடு அவனை இணைப்பதில் கவனம் செலுத்துவதே மஹல்லாவினுடைய கட்டாய கடமை என்று எழுதுகிறார்கள். ஒருவேளை அதில் தவறு ஏற்பட்டால், அனுப்பாம விட்டால், அவன் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறக்கூடிய அளவில் பெரிய பிரச்சனை ஏற்படும் என்று சொல்றார். இஸ்லாத்தை விட்டும் வெளியேறக்கூடிய நிலை அவனுக்கு மக்தப கொடுக்கலன்னு சொன்னா, மஹல்லாவில் உள்ள மக்கள் அதில் கவனம் செலுத்தவில்லை என்றால் இவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை ஏற்படும் தெரியுமா? கவனம் செலுத்த வேண்டும். எல்லோருக்கும் இதில் கடமை இருக்கிறது. கண்ணான கடமை இது, கட்டாய கடமை இது. இதை பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு மார்க்கம் தெரிந்தவர்களாக நம் பிள்ளைகளை உருவாக்குவதுதான் நமக்கு மிக முக்கியமான கடமை. எல்லாம் அழிந்து போய்விடும், மார்க்கம் நம்மோடு கபருக்கும் வந்து நிற்கும். ஆகவே மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு, கற்றுக் கொடுப்பதற்கு நம் அனைவர்களின் மீதும் பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததியினர்களையும் நேர்வழி பெற்ற சந்ததியினர்களாக, சமூகமாக, மார்க்க கல்வியை முழுமையாக படித்து தேர்ந்த நன்மக்களாக, மார்க்க விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய நன்மக்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.